அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் உயிர் பிழைக்கலாம். உயிர் பிழைப்பவர் நம் உறவினராக கூட இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிறோம்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவத்தின் மூலமாக கேன்சரை குணப்படுத்தக்கூடிய வைத்திய நாராயண மூர்த்தி அவங்களுடைய சித்த மருத்துவ வைத்தியசாலையில் தான் நிற்கிறோம். பல பேருடைய எண்ணம் கேன்சர் வந்துட்டு அதை குணப்படுத்த முடியாது, இதோட அவங்க ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருக்காங்க. அது தவறு. இன்னும் சிலர் சொல்கிறாங்க கேன்சருக்கு மருந்தே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு. கேன்சருக்கு அது எந்த மாதிரி கேன்சராக இருந்தாலும் சரியான இடங்களில் சரியான மருந்தை எடுத்தோம்னா அந்த நோயையும் குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு இந்த வித்யநாராயண மூர்த்தி அவங்க நடத்துகிற அந்த வைத்தியசாலை ஒரு எடுத்துக்காட்டு. இங்கே மருந்து சாப்பிட்ட பல லட்சம் பேருக்கு அது குணமாயிருக்கு. இன்றைக்கி பல பேர் நம்மக்கிட்ட பேசினாங்க. அவங்களே சொன்னாங்க, எனக்கு ஸ்டேஜ் 4 இருந்துச்சு, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னாங்க. இப்போது சரியானவங்களும் அவங்களுடைய உறவுகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் கேன்சர் இருக்குது, அவங்களுக்கும் சரி பண்ணுறக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பேருக்கு இந்த வியாதி வந்த உடனே உடஞ்சி போய் வீட்டில் உட்காராமல் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு இங்கிலீஷ் மெடிசனை மட்டுமே நாடாமல் இதுபோல் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தை நீங்கள் நாடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வியாதி குணமாயிடும். உடனே குணமாகட்டலும் ஒரு 6 மாதம் டைமிங்கில் அது குணமாயிடும். அதனால் யாருமே மனசு உடஞ்சிடாதீங்க. கேன்சருக்கு மருந்து இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கேன்சருக்கு சரியான மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் சரியான இடத்த தேடி வரணும். இதுதான் கேன்சர் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய வைத்திய நாராயண மூர்த்தி அப்படின்ற அந்த ஆயுர்வேத கிளினிக்கோட என்ட்ரன்ஸ் இதுதான். இதை வாரத்தில் 2 நாள் இயங்குது. ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில் 4:30 மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 6 மணிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. 4:30 மணிக்கு முன்னாடியே கேட்டு வாசலில் காத்திருந்தவங்க கேட்டு திறந்த உடனே உள்ளே போய் வரிசையில் நிற்பதும், ரொம்ப டயர்டாக இருக்கவங்க அங்கேயே படுத்து உறங்குவதுமாக இருப்பாங்க. அவங்க கவுண்டர் காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே டோக்கன் கொடுத்துருவாங்க. டோக்கன் வாங்கிய அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு மருந்து கிடச்சிரும். ரொம்ப நேரம் ஆகும், சாயந்தரம் வரைக்கும் ஆகும் அப்படிலாம் கிடையாது. அங்கே டோக்கனை வாங்கினா ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் கையில் மருந்தை கொடுத்துட்டு அதை எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ಕೂಗೋದು ಕಿತ್ತಾಡೋದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಆಫ್ಟರ್ 11 ಬಂದರೆ ನಿಮಗೆ ಫ್ರೀ. ಈ ಥರ ಲೈನ್ ಗೀನ್ ಏನೂ ಇರಲ್ಲ. ವಿತಿನ್ 10 ಮಿನಿಟ್ಸಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ. 11 ಗಂಟೆ ಮೇಲೆ ಬೆಳಿಗ್ಗೆ 6ರಿಂದ ಸಂಜೆ 3:30ವರೆಗೆ ಅವೈಲೇಬಲ್ ಇರುತ್ತೆ. ಟೋಕನ್ ಔಷಧಿ ಆ ಥರ ಲಿಮಿಟೇಷನ್ ಇರಲ್ಲ. ಹಾಗೆ 1 ಡೇ ಬಿಫೋರು ಮಿಡ್ ನೈಟ್ ಎಲ್ಲ ಬಂದರೆ ನಿಮಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಡಲ್ಲ. ಒಂದು 20-25 ಮೆಂಬರ್ಸ್ ಇದ್ರು ಬೆಳಿಗ್ಗೆ 4 ಗಂಟೆ ಒಳಗೆ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ, 2 ಗಂಟೆ 3 ಗಂಟೆ ರಾತ್ರಿಲೇ ಎಲ್ಲ ಬಂದವರು. ನೀವು ಮಿಡ್ ನೈಟ್ ಬಂದ ತಕ್ಷಣ ನಿಮಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಕೊಡಲ್ಲ. ನಾವು ದಯವಿಟ್ಟು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೇವೆ, ಬೆಳಿಗ್ಗೆ 5:30 ಮೇಲೆ ಬನ್ನಿ. ओ भैया, हर रविवार हर गुरुवार सुबह 6 बजे से शाम 3:30 तक चालू रखता है. आप आज 11 बजे के बाद में आता है ना, आपका खुद का गाड़ी लेके आता है ना, आराम से आ जाओ. 11 बजे के बाद में वो गर्दी कुछ भी नहीं, डायरेक्ट मिलेगा. सिर्फ 10-20 मिनट में काम फिनिश होता है. शाम 3:30 तक चालू रखता है, सबको मिलता है. ऐसा ये आपको एक दिन पहला आता है ना, इधर का मुक्काम नहीं, बिल्कुल बाहर लॉज निकालो, उधर मुक्काम करो, सुबह रह जाओ बोलता है. ऐसा रात को 2 बजे 3 बजे आके पहला खड़ा आता है ना, वो पहला नंबर मिलता रही. इधर सिर्फ सुबह 4:30-5 बजे का बाद में कौन आता है, उनका पहला नंबर आता है. 2-3 बजे का आता है ना, उनका पहला नंबर मिलता है. आज कम से कम 20 लोग है, 20 लोग के लिए पहला नंबर मिलता नहीं. ऐसा ही అన్న గారు ఆదివారాలు గురువారాలు పొద్దున్నే 6 గంటల నుంచి సాయంత్రం 4 గంటల వరకు దొరుకుతుంది. మీ పర్సనల్ వెహికల్ తీసుకొస్తారంటే ఆఫ్టర్ 11 రాదంటే ఈరోజు అన్ని క్రౌడ్ తగ్గుతుంది. వితిన్ 10-30 మినిట్స్లో మంది దొరుకుతుంది. ఈవినింగ్ 3:30 వరకు అవైలబుల్. అంటే ఒక్కరోజు ముందా మిడ్ నైట్ వచ్చినప్పుడు నీకు ఫస్ట్ నెంబర్ ఇవ్వరు. అంటే ఒక్కరోజు ముందే నీకు ఇక్కడ పడుకోనికి కూడా అవకాశం ఇవ్వరు. శేఖర్, నేను సంవత్సర కాలం నుంచి ఇక్కడ మా మదర్కి బాగలేక ఇక్కడికి ఈ మెడిసిన్ అంటే ఆల్మోస్ట్ ఆల్ మోడర్న్ మెడిసిన్ వాడిన తర్వాత నాకేం పెద్ద ఏమి ఎఫెక్ట్ అనిపించట్లేదు. కానీ ఇక్కడికి వచ్చిన తర్వాత ఓకే, ప్రాణాలైనా కాపాడుకోవచ్చు, చాలా వరకు మెరుగైన వైద్యం ఏదని అనిపించింది. ఎనీథింగ్ ఇంత సర్వీస్ ఇస్తున్నటువంటి వీళ్ళకి నా ధన్యవాదాలు. போய் ஃபஸ்ட்டு மருந்து வாங்கி நாங்கள் ஒரு 2 இயர்ஸ் குடித்தோம். ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க க்யூர் ஆகி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொன்னேன், நிறைய பேர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பேர் டு இங்கிலீஷ் மெடிசனில் இங்கிலீஷ் மெடிசனில் உங்களுக்கு இமீடியட் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, பின்னாடி ரொம்ப தொந்தரவு பண்ணும். இது அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நீங்கள் வர்றீங்களோ அந்த ஸ்டேஜுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கும். நிறைய பேர் வராங்க. நான் இதோட கிட்டத்தட்ட ஒரு 10-30 டைம் மேலே வந்துட்டேன். நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. இதில் சில பத்திரிகைகள் மட்டும் சொல்லுவாங்க, நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு இந்த கேன்சருங்கிறதுலேருந்து நீங்கள் ஒரு ரொம்ப பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாதும்பாங்க, பச்சை மிளகாய், முட்டைக்கோசு, அப்போது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் சாப்பிடக்கூடாது, சிக்கன், நான்வெஜ் எதுவுமே தொடாமல் இருக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த மருந்தை கரெக்டாக வாங்கி குடிச்சிட்டுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது நல்ல எஃபெக்ட் காட்டும்.
இது வந்து 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 3 பொட்டலம் தருவாங்க. அந்த 3 பொட்டலத்தை வாங்கி 3 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொட்டலத்தை எடுத்து நீங்கள் 6 லிட்டர் தண்ணியில் அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 2 ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி உள்ளே போட்டு அந்த 6 லிட்டர் தண்ணி கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி கொதித்து 3 லிட்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் அதை துணி வச்சு வடிகட்டி அதை ஒரு 3 பாட்டிலில் 3 லிட்டர் ஒவ்வொரு லிட்டராக ஊற்றி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். வெளியே வச்சிடாதீங்க. வெளியே வச்சிங்கன்னா புளிச்சிரும் அது. அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி வச்சு போட்டு டெய்லி 3 வேளை 100 ml சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முதல்ல எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சில்னஸ் போயிடும். அப்போ உங்களுக்கு சளி தொண்டையெல்லாம் கட்டாது. வெளியே வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் 10 to 20 minutes கழிச்சு உங்கள் இங்கிலீஷ் மெடிசனாக எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கூடவே எடுக்காதீங்க. இவங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறத, அது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது எடுத்து ஒரு 20 minutes கழிச்சு எடுத்துக்கங்க. இதோட நல்லா ரிசல்ட் இருக்குது. நானும் இப்போ 2014 வந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணி எல்லோரும் எடுத்துருக்குறாங்க. சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப ஏதாவது ரொம்ப சிவியரான ஸ்டேஜுக்கு போயிட்டு எனக்கு சரியாகவே இறந்துட்டாங்கலாம் சொல்லுவாங்க. அதுவும் இருக்குது. அதை எதுவுமே நம்ம டினை பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்ம முதல்லையே வந்தோம்னா ஓரளவுக்கு இல்லை க்யூர் பண்ணிடலாம். தேங்க்யூ சார். ஏன் சார் நீங்கள் 14 வருஷமாக ஏன் சார் வரீங்க? எனக்கு க்யூர் ஆகுதுன்னு சொல்கிறீங்கல்ல, 10 வருஷமாக ஏன் வரீங்க? அது நம்மளோட ஸ்டேஜ், நீங்கள் வர ஸ்டேஜ் வயசு ரெண்டுமே இருக்குது. நீங்கள் 70 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு க்யூரிங் அந்த இது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். பட் என்ன கேட்டால் ஓப்பனாக சொல்லணும்னா 2 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்கிறவங்க இந்த மருந்து குடிச்சிட்டே இருந்தீங்க ஒரு 6-7 வருஷம்னா தாராளமாக எந்த தொடர்பும் இருப்பாங்க. அதுக்காக தான் அது குடிக்கிறது. இந்த மருந்து சாப்பிட்றனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லைங்க. சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இங்கே இதுக்கு கேன்சருக்கு மட்டும் இல்லை, கிட்னி ஃபெயிலியருக்கும் கொடுக்குறாங்க. கிரியேட்டின் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கும் மருந்து கொடுக்குறாங்க. இந்த 2 ஃபஸ்ட்டு கேன்சர், 2வது கிரியேட்டின். அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. அது சுகருக்கு பெயின் ஆயிலும் கொடுக்குறாங்க. பட் அது நான் வாங்குறதில்ல. நான் மெயினாக வாங்குறது கேன்சருக்காக வாங்கிட்டு இருக்கேன். கிட்னி ஃபெயிலியருக்கு கொடுத்து குணமாயிருக்கா? நான் இங்கே வந்தவங்ககிட்ட கேட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு பரவாயில்ல, கிரியேட்டின் லெவல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7.5, 8 இருக்கவங்களுக்கெல்லாம் கம்மியாகிட்டு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்னி ஃபெயிலியர்னா இப்போ 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்காங்களா, டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? ஆமாங்க. அவங்க டயாலிஸ் பண்ணவங்க கூட அந்த மருந்து எடுத்துக்கலாமா? அது எனக்கு சரியா ஐடியா இல்லைங்க. பட் ஆனால் இது எடுத்துக்கிட்டு பண்ணுறது நல்லதான். பண்ணிவிட்டு சைட் பை சைடு அந்த மருந்து குடிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டயாலிசிஸ் ஒரு 2 நாள் பண்ணுறதை 3 நாள் கழிச்சு பண்ணுறது, 3 நாளைக்கு ஒருக்கா பண்ணுறது, 1 வாரத்துக்கு ஒருக்கா பண்ணுறது, அப்படி பண்ணிக்கலாம். அதுதான். இந்த மருந்து சாப்பிடும்போது நம்ம எதை சாப்பிடக்கூடாது? பச்சை மிளகாய் சேர்த்திக்கூடாதுங்க, முட்டைக்கோஸ் சேர்த்திக்கூடாது, வாழைப்பழம் சேர்த்திக்கூடாது, நான்வெஜ் முடிஞ்ச அளவு எதுவுமே சேர்த்திக்காதீங்க, எண்ணெயில் பொரிச்ச சாதனங்கள் அதிகமாக சேர்த்திக்காதீங்க. அப்புறம் டீ காஃபி முடிஞ்ச அளவு எடுத்துக்கிறது நல்லது. எண்ணெய் தாச்சும் குளிக்கலாமா? அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க. கிடையாது. இந்த கத்திரிக்காய் கருவாடெல்லாம் சொல்லுவாங்களே, கத்திரிக்காய் கருவாடெல்லாம் அவங்க எதுவுமே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறது இந்த 5 ஐட்டம் தான் மெயினாக சொல்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு கேன்சர் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு எடுத்த உடனே முதல்ல கொடுக்குற மருந்து கிரேப் ஜூஸ் தான். இதை சாப்பிட்டு அந்த மருந்து சாப்பிடும்போது கிரேப் ஜூஸ் சாப்பிடலாமா? கிரேப் ஜூஸ் சாப்பிட்லாங்க. ஏன்னா யாரும் இங்கே அதை பற்றி ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல இப்படி சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, எனக்கு இல்லை. நான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ சரியாக ஃபஸ்ட்டு வரும்போது என்ன ஸ்டேஜில் இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க? இப்போது எனக்கு தெரிஞ்ச நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லி அவங்க வந்தவங்கள ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. பெட்சிட்டின்னு எடுத்து சொல்லுவாங்க. பெட்சிட்டி பண்ணி பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றக்கு முதல்ல. பெட்சிட்டியில் இந்த இது அப்போ என்ன லெவல் இருந்ததோ அந்த கட்டியோடைய சைஸோ எங்கே இருக்கோ டியூமர் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு முக்கியம். ஃபஸ்ட்டு லங்ஸில் இருக்கா, எந்த பாகத்துக்கு உங்களுக்கு கேன்சர் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் போகும். லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிவியர், மற்ற இடத்துல இருந்தாலும் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். க்யூர் பண்ணுறதுனா நான் சொல்கிறது அதை தள்ளி போடலாம் நீங்கள், அவ்வளோதான். பட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க, மருந்து குடிச்சு ஒரு 5-6 மாதம் குடிச்சு போட்டு மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். பெட்ஷீட் எடுத்து பார்த்தா தெரியும். லங்ஸுக்கு கேன்சர் வந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு கஷ்டம்ன்றீங்களா? கஷ்டங்கிறது அது கொஞ்சம் கிரிட்டிக்கல், அவ்வளோதான். பட் லங்ஸில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்மளுடைய மூச்சு சுவாச பை இல்லையா, அது கொஞ்சம் குயிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான். சரி, ஓகே. இவங்க எவ்வளோ நாள் மருந்து கொடுத்துருக்காங்க? இவங்க எனக்கு தெரிஞ்சு 10-20-30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 2014 ஃபர்ஸ்ட் வந்தேன். அதுக்கு முதல்ல பிபிசியில் இவங்களை இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தாங்க. யூடியூபில் இருக்கும் அந்த இன்டர்வியூ. ஒரு வெள்ளக்காரமாக இன்டர்வியூ எடுத்து போட்டுருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. பெரியவர் அந்த காட்டுக்குள்ளே போய் இந்த மரம் எந்தெந்த மரம் வெட்டுறாங்க, பிளட் கேன்சருக்கு எந்த மரத்தை வெட்டுறாருன்னு எல்லாம் காமிப்பார். அதை பொடி பண்ணி எடுத்து கொடுக்கறதெல்லாம் காட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சென்னையிலிருந்து ஒரு 650 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வித்யநாராயண மூர்த்தி அப்படின்ற அந்த சித்த மருத்துவ கூடம் கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக செயல்பட்டு வருது. இங்கே பல லட்சம் பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமடைஞ்சிருக்காங்க. பல மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள். உங்களுக்கு இனிமேல் எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது, உங்களுக்கு கேன்சர் முத்தி போச்சு, இப்படியா வீட்டில் கொண்டு போய் வச்சு எப்படியா காப்பாற்றிக்கங்க, அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பல மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட காப்பாற்றிய பெருமை இந்த வைத்தியநாராயண மூர்த்தி அப்படின்ற சித்த வைத்தியசாலையை சாரும். நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா யாரோ கேட்டுட்டோம், இல்லை நம்ம நெட்டில் படிச்சுட்டோம்,
இல்லை அரசியல் புதுசில் 1-2 அறகுறையாக தெரிஞ்சுட்டோ பதிவு விடுறது கிடையாது. நம்ம வந்து அதை உள்ளே புகுந்து இது நடக்கிறது உண்மையா, இங்கே நோயாளிகள் காப்பாற்றப்படுறாங்களா அப்படின்ற உண்மையை அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியே சொல்லுவோம். நம்ம ஒரு விஷயமா அந்த மருத்துவமனைக்கு போயிருக்கும்போது கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு அந்த மருத்துவமனையோட கேட் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டோக்கன் வாங்கிய அரை மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாருக்கும் மருந்து கிடச்சிருது. மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய் தான். அதாவது கேன்சர் வந்து குணப்படுத்த முடியாத நோய், இதை நம்ம மட்டும்தான் மருந்து கொடுக்குறோம், அதனால் ஏதோ லட்சக்கணக்கான விலையை வச்சு விற்கலாம், யாருனாலும் வாங்கிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் ஒரு பொது சேவை மாதிரி இதை பண்ணிட்டு வராங்க. மருந்தோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபா தான். இந்த 600 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குற மருந்தை வந்து 1 மாதத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு 3 பொட்டலமாக சுருட்டி கொடுக்குறாங்க. அதனால் இந்த மருந்தை பயன்படுத்திய பல லட்சம் பேர் வந்து இன்னைக்கு நோய் குணமடைஞ்சு தெளிவாக நம்ம கூட பேசுகிறதையும், அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க உறவுகளுக்கு அதுபோல் பாதிப்பு வரும்பொழுது அவங்களையும் கூட்டு வந்து அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு வந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் உங்களில் யாரோ ஒருவருக்கோ இல்லை நம்ம உறவுகளுக்கோ இது போன்ற வியாதிகள் இருந்தால் அவசியம் நீங்கள் வந்து அந்த வைத்திய நாராயணமூர்த்தி அப்படின்ற அந்த சுத்த மருத்துவ சாலையில் கூட்டுட்டு போயிட்டு இந்த மருந்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து குணமாயிடும். அவங்க சொல்லக்கூடிய பத்தியங்களை பின்பற்ற வேண்டும். அப்புறம் அவங்க எப்படி மருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். மற்றபடி பெருசாக எதுவுமே அவங்க வந்து இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. வாழைப்பழம் சாப்பிடாதீங்க, கோஸ் சாப்பிடாதீங்க, கசப்பான காய்கறிகள் சாப்பிடாதீங்க, மட்டன், சிக்கன், முட்டை, எண்ணெயில் பொரிச்ச பொருட்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சில கண்டிஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் பால், தயிர், மோர், டீ, காபி இந்த மாதிரி பொருளை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வேறு இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துருந்தா கூட இவங்க மருந்தோட சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அந்த மருந்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் கேன்சர்னு சொன்னோடனே ஹீமோ பண்ணுவாங்க. ஆனால் ஹீமோ பண்ணால் என்னென்ன பின் விளைவுகள் வரும் அப்படின்றது ஹீமோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஹீமோ பண்ணி கூட குணமாகாத பல பேர் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், கேன்சருக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கல, கேன்சர் வந்துட்டால் இறப்பு மட்டும்தான் தீர்வு அப்படின்லாம் யாரும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக ஏதோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த தகவல் கிடச்சி அவங்க உயிர் பிழைக்க இது ஒரு காரணமாக இருக்கும். நான் வந்து எனக்கு வியூவர்ஸ் போகணும், சப்ஸ்கிரைபர் வரணும், இதை வச்சு பணம் வரணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இதை பதிவு விடலை. ஒரு பொது சிந்தனையோட இன்னைக்கு எத்தனையோ கேன்சர் நோயாளிகளை பார்க்குறோம். அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடச்சிடாதா, யாரோ ஒருவர் மூலமாக ஏதோ ஒரு நல்ல மருத்துவமனை கிடச்சிடாதா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பல பேரை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு என் வீடியோ சென்றடைந்து அவர்கள் குணமடைந்து நிம்மதியாக வாழ்கிறாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அதுதான். அதனால் என் சக தோழர்களே, இந்த வீடியோவை பின்பற்றக்கூடியவர்கள் தயவு செய்து எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல, எப்படி போகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். என் கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் கூட உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன் எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சென்னையிலேருந்து போனேன். சென்னையிலேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நேராக பெங்களூர் வருது. பெங்களூரை தாண்டி சிவமோகா அப்படின்ற ஒரு மெயின் ஜங்ஷன் வருது. சிவமோகாவிலேருந்து கிலாலக்குண்டி அப்படின்ற அந்த ஊருக்கு போனோம். அந்த கிலாலக்குண்டி ஊரில் தான் அந்த வைத்தியசாலை அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து போகும்போது வந்து ஒரு 13 ஹவர் ட்ராவல். நாங்கள் காரில் போனோம். ஆனால் பல பேர் வந்து ட்ரெயின் புக் பண்ணி அந்த சிவமோகாவில் இறங்கி அங்கேருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை வந்து ஒரு 1 ஹவரில் ரீச் பண்ணிடுறாங்க. இன்னும் பல பேர் சொன்னாங்க இந்த மருத்துவமனையில் மருந்து கிடைக்காது, ஏன்னா கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக வரும், அதனால் மருந்து நமக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், காலையில் 4:30 மணிக்கு கேட்டு ஓப்பன் பண்ணுறோம், 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குறோம், அதுலேருந்து எவ்வளோ பேர் வர்றாங்களோ வர்றவங்க அத்தனை பேருக்குமே நாங்கள் வந்து மருந்து கொடுத்துட்டு தான் இருப்போம், யாருக்குமே தடை பண்ண மாட்டோம், வந்தவங்க திரும்பி போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் எல்லாருக்குமே மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் யாரோ ஒருவர் சொல்வதை நம்பிட்டு இங்கே மருந்து கிடைக்காது, கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் அங்கே போகாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக போங்க. அதே மாதிரி தயவு செய்து பெண்களை தனியாக அனுப்பாதீங்க. எனக்கு கேட்டால் அது வந்து லாங்குவேஜ் புரியாத ஏரியா, தமிழர்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க. அதனால் பெண்களை தனியாக அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் போகும்போது ஆண்கள் போகும்போது கூட கூட்டு போங்க, பரவாயில்ல. ஆனால் பெண்களை மட்டும் தனியாக தயவு செய்து அனுப்பாதீங்க. ரொம்ப ஈஸி தான். நேர சிவமோகாவிலேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிலாலக்குண்டிக்கு வந்து நம்ம ஆட்டோவில் போனோம், இல்லை வேறு ஏதாவது டாக்ஸி புக் பண்ணி போகணுமா என்ன கிடையாது. அந்த கிலாலக்குண்டியிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மருத்துவமனைக்கே பஸ் வருது. அவங்களே இப்போ இந்த பஸ்ஸில் இறக்கி விட்டுறாங்க, அந்த மருத்துவமனையிலே போய் இறக்கி விட்டுறாங்க. அதனால் நமக்கு எந்த பயமும் கிடையாது, தைரியமாக போகலாம். இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை இருக்குது அப்படின்றத பல பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பதிவு போடுறோம். இதை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வாகனங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாகனமும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ளது. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அது இதுன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் இந்த மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள பல ஸ்டேட்டில் இருந்து ஆள் வராங்க. ஒரு மருந்து வாங்கி குணமாகலை அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. அது குணமாகறதுனால தான் இந்த மருத்துவமனைக்கு பார்த்திங்கன்னா பல ஸ்டேட்டில் இருந்து வந்து நைட் அங்கேயே பக்கத்தில் தங்கி இந்த மருந்தை வாங்கிட்டு போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுத்து அதை குணமாக்குறாங்க. அதனால் நமக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கல கிடையாது, எவனோ சொன்னான் அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காமல் இந்த மருத்துவமனையை அணுகி நோயாளிகளின் குறைகளை சொல்லி நீங்கள் மருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மருந்து கிடைக்கும். நீங்கள் உங்கள் உறவுகளை இழக்க வேண்டாம், உறவுகளை காப்பாற்றுங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நன்றி. தொடர்ந்து வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரும் புண்ணியமாக போகும், பல பேர் காப்பாற்றப்படலாம். அவங்க கொடுக்குற அந்த 3 பொட்டலம் மருந்தில் ஒரு பொட்டலத்தை எடுத்து 6 லிட்டர் தண்ணியில் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த தண்ணி வந்து சுண்டி 3 லிட்டர் ஆகணும். 3 லிட்டர் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு தான் அதை கொதிக்க வைக்கணும். 3 லிட்டர் ஆனோடனே என்ன பண்ணோம், நல்லா அது ஆறினோடனே வடிகட்டி 3 பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். 1 லிட்டர் பாட்டில் 3 ஊற்றி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், வெளியே வச்சிடக்கூடாது, கெட்டு போயிடும். மற்றபடி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இதிலே உங்களுக்கு எல்லாமே என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் வந்து இதிலே கொடுத்துருவாங்க. அதனால் பயப்பட வேண்டியலாம் இல்லை. ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா நம்ம காதில் வாங்க மாட்டோம், விட்டுருவோமே, மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்ற பயம்லாம் இல்லை. இதிலே உங்களுக்கு தெளிவாக இருக்கும், என்னென்ன கொடுக்கலாம், எப்படி எந்த டைமில் கொடுக்கலாம் அப்படின்ற தெளிவெலாம் இருக்கும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம்.